மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி துடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ட்ரையாக வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்தா தான் உங்களுக்கு வலுவழுப்பு தன்மை இருக்காது. அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். அதே கடாயில் நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு பல் ஒரு 7-8 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வரதுலேயும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடிங்க. இந்த மிளகா பொடி போட்டேன்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிடணும். ஒரு சின்ன துண்டு தேங்காய் அரைச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்காங்க. நீங்கள் வரமல்லி மிளகாத்தூள் போடாத இருந்தால் கொஞ்சம் சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூளில் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் வெறும் தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கேன். மசாலாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. மசாலாவை இந்த மாதிரி கரைச்சிக்கிடணுங்க. கரைச்சிட்டு நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிடணும். புளி வந்து நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு கரைச்சிருக்காங்க. சின்ன லெமன் சைஸுக்கு கரைங்க, இல்லை சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கரைங்க. நிறைய கரைக்க விடாது. நான் குழம்பு குறையா வச்சுருக்கனால அதுக்கு தந்துடி கரைச்சிருக்கேன். இங்கே குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தந்துடி கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வெண்டைக்காயும் கூட ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணியாச்சு. உப்பும் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக மல்லித்தழை தூவி நம்ம இறக்குனோம்னா அட்டகாசமான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் தீயல்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டாக மல்லித்தழை தூவிக்கங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க காரக்குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.